ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு தொடர்பாக அடுத்த சில நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள். ஜனநாயகன் திரைப்படம் எப்போது விசாரணைக்கு வரும்? அது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பே தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணை எப்பொழுது நடைபெறும் என்பதாக கேள்விதான் பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுப்பப்பட்டு வந்தது. தற்பொழுது அதற்கான வழக்கிற்கான எண் என்பது கொடுக்கப்படாமல் இருந்தது. பொதுவாக நமது நேயர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில முக்கியமான நுணுக்கங்களை சொன்னால்தான் இந்த விவகாரத்தை புரிந்து கொள்ள முடியும். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் ஆகிறது என்றால் டைரி நம்பர் என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வழக்கிற்குமான பிரத்யேக எண் என்பது கொடுக்கப்பட வேண்டும். முதலில் அது சிவில் வழக்கா, கிரிமினல் வழக்கா, அப்பீலா, ரெட் மனுவாக வருகிறார்களா என்று பல்வேறு கேட்டகரி என்பது இருக்கும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சிவில் வழக்காகத்தான் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட வழக்கில் அந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவில் ஏதேனும் பிழைகள் இருந்தால், அதை டிஃபெக்ட் என்று லா லாங்குவேஜில் சொல்வார்கள். அப்படி பிழைகள் ஏதாவது இருந்தால் அந்த எண் என்பது கொடுக்கப்படாது. அப்படி எண் என்பது கிடைக்கப்பெறவில்லை என்றால் அந்த வழக்கு விசாரணைக்கும் பட்டியலிடப்படாது. அதனால்தான் கடந்த 3 நாட்களாக இந்த வழக்கின் எண் என்பது கிடைக்கப்பெறாமலேயே இருந்த நிலையில் அந்த டிஃபெக்டுகள் அனைத்தையும் தற்பொழுது மேல்முறையீட்டு மனுதாரர்களான கேவிஎன் புரொடக்ஷன் எல்எல்பி அந்த நிறுவனம் என்பது, அதாவது ஜனநாயக தயாரிப்பு நிறுவனம் என்பது அந்த பிழைகள் அனைத்தையும் திருத்தி இருக்கிறார்கள். இதனை அடுத்து இந்த வழக்கிற்கான எண் என்பதாக 1894/2026 என்ற எண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1894 versus 2026 என்பதுதான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கான மேல்முறையீட்டு மனு மீதான உச்சநீதிமன்றத்தின் வழக்கு எண்ணாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தற்பொழுது வரை பெண்டிங் என்பதாகத்தான் ஈசி அகர்வாலா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈசி அகர்வாலா என்று சொல்லப்படக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான லீகல் ஃபோம் ஆக இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் செயல்படக்கூடியவர்கள். அந்த நிறுவனம் சார்பாகத்தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது.